சிம்பிளாக 2 BHK இண்டிபெண்ட் வில்லா உங்களோட பிளான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான வீடுங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நீட்டாக அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் போர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கு, மினிமலான பெயிண்டிங்ஸ் தான், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக டூயல் கலரில் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷனை. அப்படியே வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தது போர்ட்டிகோ ஏரியாங்க. 17:30 13:45 அந்த மாதிரியான டைமென்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்தலாம். அது போக 2-3 2 வீலர்ஸ் நிறுத்தினாலுமே உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காது. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் வாட்டர் சம்பும் இருக்குது. 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே 4 பக்கமும் உங்களுக்கு இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேபும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேட்டரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான டீக்வுட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த டிசைனர் கிளாஸும் இருக்குங்க. அப்படி சின்ன பேசேஜ் ஏரியா மாதிரி கொடுத்து நமக்கு ஹாலுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி 2 விண்டோ இருக்குங்க. 2மே பெரிய விண்டோஸாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்னு பார்த்தோன்னா 11:16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லா ரூம்ஸுக்குமே ஒரே மாதிரியான கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். அண்ட் சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபேன் எல்லாம் இங்கேயே கொடுத்துட்டாங்க. லைட் வரைக்கும் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு பூஜா ஷெல்ஃப், ஏன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது, பூஜா ஷெல்ஃப் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர்றப்போ நமக்கு ஹால் தாண்டின உடனே இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது 6:10 அந்த மாதிரி சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்க்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்னைஸ்டு மாடர்னில் கிச்சன் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ இருக்குது. கிச்சனுக்கு நீங்கள் ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பேக்டான கிச்சனுங்க. இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ரூமும் எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே அட்ஜசன்ட் சைடில் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10:16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். மேலே ஃபேன் கொடுத்துருக்காங்க. தொட்டில் ஹூக் அங்கே கொடுத்துருக்காங்க. தென் டோட்டலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கு பக்கமாக ஒரு விண்டோவும், அதே மாதிரி நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு பக்கமாக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே அப்படியே ஆஷ் கலரில் உங்களுக்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரியான செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சோப் அந்த மாதிரி ஷாம்பூஸ் எல்லாம் நீங்கள் கேரி பண்ணணும்னா அதுக்கான ஸ்பேஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இல்லை காம்பேக்ட் பெட்ரூம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 10:10 சைஸில் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது. ஒரு பீரோ வச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய காட் போட்டிங்கன்னா இடம் கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோவும் இருக்குங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஸோ உங்களுக்கு வாஷ் பேஷன் இல்லை க்ளோசெட்டு, ஃபாசெட்டு, வேறு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஈவன் ஹீட்டர் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷன் அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. வால் ஹேங்கர் வரைக்குமே இருக்குங்க. டோட்டல் பிளான்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் இதாங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த லேஅவுட்லேயே இது வந்து லாஸ்ட்டு சைட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 30 அடி ரோடுமே நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் வந்து போக மாட்டாங்க. ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி போர்ட்டிகோ ஏரியா. உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஷெட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இது ஃபுல்லாமே நீங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் எல்லாமே. ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் கேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அகலமான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே. டெரஸ் ஏரியா ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு துவைக்கிற கல், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் இருக்குது. காய போடுறதுக்கான ஆங்கிள் செட் கொடுத்துருக்காங்க.
நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. நம்பர் 4 வீரபாண்டி இபி காலனிக்குள்ளே நல்ல ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு தான் இருக்குது சுற்றியுமே. அந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த சைட்டுக்குள்ளேயே நல்ல லாஸ்ட்டு சைட்டாக பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஏரியாவுமே அப்படியே சைலண்ட்டாக காமாக அமைதியாக இருக்குங்க. இந்த மாதிரி நேச்சுரலிஸ்டிக்கான ஏரியா ஒரு 2 BHK வில்லா வேணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா டோட்டல் காஸ்ட் 52 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பேசினா நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, நான் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள்.